தெற்கு பார்த்த மாதிரியான திசையில 3 சென்ட் இடம் வச்சிருக்காங்க. அதுல எப்படி வீட்டுக்குள்ள பிரம்மாண்டமாவும், வசதியாவும் ஒரு வீடு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீட்ட பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற லிவிங் ஹால ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர்ல பிளான் பண்ணி படையப்பா படத்துல வர மாதிரி பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்கிறதும், 3 கார் நிறைய 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி வீட்டோட போர்ட்டிகோவை நல்லா லென்த்தா கொடுத்திருக்கிறதும், வீட்டுக்கு 3 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் வித் ஸ்பேசியஸான அட்டாச்டு பாத்ரூம், கிச்சன் கம் டைனிங் இருக்கு. இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூமும் பிளான் பண்ணி இந்த வீட்டை நல்லாவே வசதியா கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டப்பட்ட லொகேஷனும் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட் குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, இது எல்லாமே வீடியோக்குள்ள போய் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. இதில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து 3 பெட்ரூம்ஸோட இந்த வீட்டை 3.5 சென்ட் இடத்துல 2350 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் டைப்ல கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் கிரே, டார்க் ப்ளூ, ஒயிட் கலர் இந்த 3 கலர் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், அப்புறம் யூ ஷேப்ல பெரிய பார்டர் ஒர்க், ரெக்டாங்குலர் டிசைன்ல பெரிய ப்ரொஜெக்ஷன் ஒர்க், செமி கவர்ட் பால்கனி ஏரியா எலிவேஷன்ல தெரியுற மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்லைட்லாம் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் சிம்பிள் அண்ட் கிராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வீட்டோட போர்ட்டிகோ 3 கார் நிறைய 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி 10.4க்கு 39ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இங்கேயே வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம்பம் அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கான மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான லிவிங் ஹாலோட அளவு 16க்கு 20 டபுள் லைட்டட் சீலிங் கொடுத்து படையப்பா படத்தில் வர மாதிரி பெரிய ஸ்டெப்ஸ், யூ ஷேப்பில் லான்ச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி கிரே கலர் பேட்டர்னில் மேட் ஃபினிஷிங் 2x4 வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட 3 சைடு வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், 1 சைடு வாலில் மட்டும் இந்த மாதிரி கோல்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த கார்னரில் நம்ம மல்டிமீடியா டிவி செஞ்சுக்கலாம். இங்கே வீட்டுக்கான பூஜா ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5.4க்கு 6ங்கிற அளவில். ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் சொல்லவே தேவையில்லை. ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கனால சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் நல்லாவே கிடைக்கும். அது போக இந்த மாதிரி உட்டன் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ மெட்டல் கில்ஸோட ஹாலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் போகிற என்ட்ரன்ஸுங்க. சிவில் ஒர்க்லேயே நிறைய பார்டர் டிசைன்ஸ், கோல்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க்குன்னு இந்த ஆர்ச் ஒர்க்கை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு 10க்கு 17. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஹாலில் பார்த்த மாதிரியே 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குது. யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்கே சிங்கை எஸ்எஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. குட் வாட்டருக்கு போர் வாட்டருக்கும் 2 பைப் கனெக்ஷன் இருக்குது. அது போக ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங்கில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸை உபயோகப்படுத்தி வெளிச்சத்துக்காக கிச்சனில் 2 யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாம் பின்னாடி வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபு, 2 லெவலில் ஆர்சிசி லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். இன்டர்னல் டோர் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டி வச்சிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில் இருக்குது, சவுத் வெஸ்ட் கார்னர். இதோட அளவு 10க்கு 17. ஆரஞ்சு வித் சாண்டல் கலர் பேட்டர்னில் பெயிண்டிங் ஒர்க் அடிச்சிருக்காங்க. அப்போது லிண்டர் லெவல் ஆர்சிசி லேப்ட் இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ், வால் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது இந்த பெட்ரூமில். இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5.4க்கு 8.75ங்கிற அளவில் நல்லாவே வசதியாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஒரே மாதிரியான டைல்ஸ் பேட்டர்ன் தான். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரெடியாக ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டார்கேஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டும், சைடு ஹேண்டல்ஸ் எஸ்எஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே பெட்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற மாதிரி பெரிய யூ ஷேப்பில் லான்ச் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் கடப்பாக்கள் வச்சு வால் ஷெல்ஃபு, ஆர்சிசி லேப்ட்டு, அப்புறம் கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே. அது போக ஒரு விண்டோவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸும் இங்கே ஃபுல்லாமே பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 17 தான். இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோ, ஆர்சிசி லேப்ட், அப்புறம் கடப்பாக்கல் வச்சு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். 5.25க்கு 8.75ங்கிற அளவில் இதுவுமே நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த லாஞ்சில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீட்டோட லிவிங் ஹாலை ஹைரூஃப் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சிலையும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது லான்ச்சோட கடைசியில் வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே வந்து லென்த்தான பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டெரகோட்டா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு செமி கவர்ட் பால்கனி ஏரியா இருக்குது. டஃப் அண்ட் கிளாஸோட சின்ன சின்ன ஸ்பாட்லைட் சீலிங்கில் மாட்டியிருக்காங்க. இந்த ஓப்பன் பால்கனியிலேருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் ஸ்டேர்கேஸை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் வந்ததும் அவங்க 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் சுண்டக்காமத்தூர் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 1,05,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.